ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 3 நாட்கள் தபால் வாக்குப்பதிவு சென்னையில் நடத்தப்படும் என்று ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல 1,20,000 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 70,000 மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இவர்களுக்கான வாக்குப்பதிவு என்பது வீட்டிலேயே நடைபெறும். அந்த வகையில தான் அது மாவட்டங்கள்ல நேற்றே தொடங்கி இருக்கிறது. சென்னையில இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்கான கால அவகாசத்தை தமிழக தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படை நடைபெறல மாவட்ட தேர்தல் அதிகாரி அதற்கான தேதியை அறிவிச்சிருக்காரு. 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள்ல அதாவது அது தபால் வாக்கு என்ற அடிப்படையிலேயே வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்குண்டான நடவடிக்கைகள் என்பது இந்த 3 நாட்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதா அறிவிப்பாக இருக்கிறது. இந்த அடிப்படையில வீட்டிலேயே தேர்தல் நிலை அலுவலர் வாக்குகளை கலெக்ட் செய்து செல்வார். அதற்கான நடைமுறையாகத்தான் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள்ல நடைபெறும். வீட்டிலிருந்தே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இந்த 16, 17, 18 ஆகிய தேதிகளில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். ஒரு குழுவானது வீட்டுக்கே சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக BLO மூலமாக வாக்காளர்களுக்கு அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளும். எப்போ வரும் அப்படிங்கிற தகவலை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். SMS மூலமாக தெரியப்படுத்துவார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் ஏற்கனவே வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதை கருத்தில் கொண்டுதான் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளில் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வருகை தருவோம், நீங்கள் வாக்களிக்க தயாராக இருங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அந்த போது அவர்கள் செல்வார்கள். அதற்கான அட்டவணையை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குப்பதிவு என்பது வீட்டிலிருந்து மேற்கொள்ளப்படும். இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அனைத்து வாக்கு பதிவுகளும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்துக்கு பாதுகாப்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. சுமார் 8,947 பேர் வாக்களிக்கிறதுக்காக சென்னையில விண்ணப்பிச்சிருக்காங்க 16 சட்டமன்ற தொகுதியில். இதற்கானமாக இந்த தேர்தல் நடத்தும் நிலை அலுவலர் மூலமாக நுண் பார்வையாளர் மற்றும் காவலர்கள் இவர்களெல்லாம் காட்சி பதிவாளர்கள் இவர்கள் கொண்ட குழு தான் வீட்டுக்கே சென்று மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்குண்டான நடைமுறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் உடனிருந்து வாக்குப்பதிவை மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.